ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவதார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அவதார் படத்தோட ரிவ்யூ ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இன்னொரு முறை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல போட்டோன்னா இல்லைன்னு. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வேற்றுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வேற்றுக்கிறதுக்கு போனதே கிடையாது. அந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் நமக்கு இன்னும் வரல. வேற்று கிரகத்தில் மனுஷங்க போகிறாங்க, அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. அந்த மாதிரி வேற்று கிரகத்துக்கு போகும்போது அங்கே ஒரு தனிமம் இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய தங்கம், வெள்ளி, அப்புறம் நிறைய தனிமங்கள், இரும்பு இதெல்லாம் எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு தனிமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டைலாக்ல சொல்லுவார், இந்த ஒரு சின்ன கல் தான் நம்ம எல்லாருக்கும் இது சம்பளம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கல்லை எடுக்கிறதுக்காக, அந்த தனிமத்தை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாழ்கிற ஒரு வகையான நாவீகிரக மனுஷங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த அவதாரில் பார்த்திங்கன்னா பல வித்தியாசமான உயிரினங்கள் இருக்குது. இதை எப்படி எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூமியில் இருக்க சின்ன சின்ன உயிரினங்களை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. பல வித்தியாசமான உயிர்கள், புதுசான, பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது இந்த அவதார் படத்தில். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரகத்துலேயே ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த மரங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி, இந்த கிரகங்களே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி, மரங்கள் இதில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த அவதார் படத்தில் பார்த்திங்கன்னா. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாவிங்கிற ஒரு இன மக்கள் மனுஷங்க மாதிரியே வாழ்ந்துட்டு வராங்க. மனுஷங்களோட பார்த்திங்கன்னா இவங்க ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவீகிரக மனுஷங்களாகவே மனுஷங்க மாற முடியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பாடியிலேருந்து உயிரை வந்து இன்னொரு பாடிக்கு மாற்ற முடியும். அதே சமயம் ஒருத்தரோட பாடியிலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரவரியாக இன்னொரு பாடிக்கு கொண்டு வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும். அந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் அந்த அவதார் படத்தில் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாவீகிரக மனுஷங்களை எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மனுஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்பாடு பண்ணி தந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வெளியே அனுப்பிடலாம், அந்த தனிமத்தை எடுத்துடலான்னு மனுஷங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நாவீகிரக மக்களாக மாறி அவங்களோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. மக்களோட மக்களாக எப்படி சேர்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய விஷயம் சொல்லித்தர ஒரு பொண்ணு இருப்பாங்க நாவீகிரகத்திலே. அவங்களோட கொஞ்சம் காதலும் ஏற்படுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்லாம் மாறிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷங்க அந்த நாவீகிரக இடத்த அழிச்சிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நாவீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இது பிடிக்காத ஒரு ஜென்ரல் இருப்பார். அந்த ஜென்ரல் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த நாவீகிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடைச்சி வச்சிருவார். அங்கேருந்து தப்பிச்சு போய் நாவீகிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நம்ம ஹீரோஸ்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேலே பொறுக்க முடியாத மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாவீகிரகத்தை மொத்தமாக அழிச்சிடலாம், இல்லைனா துரத்தி விட்டுறலாம், ஏதாவது பண்ணி அந்த தனிமத்தை எடுத்துடலான்னு ஒரு போர் ஆரம்பிக்கிறாங்க. அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா பல மிருகங்கள், பல டிராகன்களோடு சேர்ந்து டிராகன்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம நாவீகிரக மக்கள், நம்ம ஹீரோ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாவீகிரகம் ஜெயிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாவீகிரகத்தோட மக்களாகவே நம்ம ஹீரோ மாற முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குண்டான ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் ஒரு சடங்கு நடத்தி நம்ம ஹீரோ வந்து நாவீன வாசியாகவே மாறிடுறாரு. அதோட இந்த பார்ட்டும் முடியுது. ஸோ இதோட செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்லாம் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட்லாம் வந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. தேர்ட் பார்ட்டும் வருதுன்னு சொல்கிறாங்க. அதோட ட்ரைலரும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க பாருங்கள். பாய். இந்த படத்தை டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் தான் இயக்கியிருக்காரு. பல ரோபோட்ஸ் படங்களை இயக்குனவர், பல பிரம்மாண்டமான படங்களை கொடுத்தவர் தான் ஜேம்ஸ் கேமரோன். ஸோ பாய்.